மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அக்பர் பீர்பால் கதையை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இதில் ஒரு நாள் அக்பர் அரசராக இருக்கும்போது பீர்பாலும் அந்த அரசவையில் இருப்பார். ஒரு நாள் அக்பர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு என்னன்னா, அவருக்கு ஒரே பல்லு இருக்கு, மீது எல்லா பல்லுமே கீழே விழுந்துருச்சு. ஒரே ஒரு பல்லு மட்டும்தான் வாயில இருக்கு, மீதி எல்லா பல்லுமே கீழே விழுந்துருச்சு. அது அந்த கனவிலிருந்து எழும்புகின்றார். தன்னுடைய அரசவையில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே பல்லு தான் இருக்கு, ஆனா எல்லா பல்லுமே, அதை தவிர மீதி எல்லா பல்லுமே கீழே விழுந்துருச்சு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்று சொல்றார். உடனே அங்குள்ள எல்லாருமே ஒன்று கூடுகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் எல்லாம் அந்த கணிப்பு இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அப்போ எல்லாரும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அக்பர்கிட்ட சொல்லுவாங்க, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இறந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். உங்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே இறந்து விடுவார்கள் என்று சொன்னவுடன் அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? அவர் மட்டும் இருப்பாரு, மற்றவங்க எல்லாருமே செத்து போவாங்கன்னு சொன்னானா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவருக்கு ஒரே மன கஷ்டம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னவங்க எல்லாருக்குமே பரிசை கொடுக்கல, யாருக்கும் பரிசு கொடுக்கல. ஏன்னா அவர்கள் என்ன ஒரு இதை கொடுத்தார்கள், ஒரு கசப்பான ஒரு செய்தி. அந்த ஒரு கசப்பான ஒரு செய்தியை கொடுத்தவுடன் அவங்க என்ன பண்றாரு, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவரு என்ன பண்ணணும்னே தெரியல, இதுதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பம். அந்த ஒரு குழப்பத்தோடு அவர் திடீர்னு பார்க்கும்போது ஒரு நாள் 2-3 நாள் அவர் ஒரே குழப்பமா இருக்கிறாரு. அடுத்த நாள் பீர்பாலை பார்க்கிறாரு. உடனே அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய ஒரே பல் மட்டும் இருக்கிறது, மற்ற பல் எல்லாமே கீழே விழுந்துச்சு, என்ன அர்த்தம் கேட்டதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை தவிர என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே இறந்து போவார்கள் என்று சொல்கிறார், இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார். உடனே அந்த பீர்பால் அவரை பார்த்து சொல்வாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரை விட நீங்கள் அதிக நாள் வாழ்வீர்கள், குடும்பத்தில் உள்ள எல்லாரை விட நீங்கள் அதிக நாள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம், ஆனா சொல்லுகிற விதம் வேறு. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நன்மைகள் பயக்கும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். யோனா நினிவே மக்களை தேடி செல்கின்றார். ஏன்னா நினிவே நகரம் என்றாலே ஒரு மாபெரும் நகரம். முதல் வாசகம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை கடந்து போறதற்கு எத்தனை நாள் ஆகும்? நடந்தா 3 நாள் ஆகும். நம்ம இங்கேருந்து ஒரு 3 நாள் நடந்த எந்த ஊருக்கு போய் சேருவோம்? 3 நாள் நடந்தானா திருநெல்வேலி போயிடலாம்ல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நகரம் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு இடத்துக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படின்னு பார்க்கும்போது அது என்ன சொல்றது, ஒரு துறைமுகம். கப்பல்கள் பல இடங்களிலிருந்து கப்பல்கள் வணிகம் செய்கின்ற ஒரு மாபெரும் நகரம். அங்குதான் பலவிதமான தவறுகள் நடந்து கொண்டிருந்தது. மக்கள் களியாட்டங்களினாலும் சூதாட்டங்களினாலும் அதே போன்று விபச்சாரத்தினாலும் மக்கள்
பாவங்கள் பல செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கு கடவுள் யோனாவை அனுப்புகிறார். இதுல முதல்ல யோனாவை அனுப்பும் போதெல்லாம் நிறைய தடைகள் இருக்கும். யோனா போக மாட்டாரு. அந்த மக்களுக்கு நான் போகவா அப்படின்னு சொல்லி பல நேரம் அதை போகாமலே எப்படியாவது தப்பிச்சு விட வேண்டும் எல்லாம் எண்ணுவார். ஆனா கடைசியாக கடவுள் அவரை அந்த நகரத்துக்கு அனுப்புகிற போது அங்குள்ள மக்களை அவர் சென்று பார்க்கின்றார். ஒரு நாள் முழுவதும் நடக்கின்றார். நடந்துவிட்டு அந்த மைய பகுதியிலே சென்று அவர் கடவுள் கொடுத்த அந்த ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்றார். ஏன்னா இவருக்கு ஒரே பயம், நம்ம இதை போய் சொன்னோம்னா, மனமாறுங்கள் என்று அவர்கிட்ட சொன்னோம்னா நம்மளோட உயிரோட விடுவானா இல்லையா என்கிற ஒரு பயம். இல்லது நான் சொல்றதை கேட்பானா கேட்க மாட்டானா அதுவும் ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் அங்கே சென்று நின்று கொண்டு அந்த மக்களை பார்த்து சொல்கின்றான், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்ற ஒரு செய்தி அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி இருக்கும்? 40 நாள்ல இந்த ஊரு அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னானா, நம்ம கோயில தலைவாசல்ல ஒருத்தன் சொன்னானா என்ன நடக்கும்? நம்பிடுவோமா? நம்பி விடுவோமா? ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், அல்லது யாராவது 2 பேர் அவனை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும். ஆனால் இங்கு யோனா அந்த ஊரினுடைய மைய பகுதியிலே நின்று சொல்கின்றார். அதோடு அவர் விட்டுவிடவில்லை, மாறாக அழிந்துவிட மட்டுமோடு சொல்லல, என்ன சொல்றாரு? மனமாற்றத்திற்காக அழைக்கிறார். நீங்கள் மனமாறும் போது நோம்பிருக்க வேண்டும், அவ்வாறு இருக்கின்ற போது கடவுள் உங்களை மன்னிப்பார். அப்போ ஒரு தவறா அவர் என்ன சொல்றது, ஒரு பயம் கொடுக்கிற ஒரு செய்தி சொல்லும் போது அதற்கான ஒரு விடையும் கொடுக்கின்றார். என்னது? நீங்கள் மனமாறி நீங்கள் நோம்பிருந்து கடவுளை வேண்டுகின்ற போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் அவங்களுக்கு கொடுக்கிறார். அது கொடுக்கும்போது அந்த மக்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா தங்களுடைய வாழ்வு பாவக்கரைகள் படிந்த ஒரு வாழ்வாக இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அரசன் முதல் அங்குள்ள அனைத்து மக்களும் சாக்கு உடை அணிந்து அவர்கள் நோம்பிருந்து கடவுளிடம் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் கடவுள் அந்த மக்களை அழிக்காமல் அவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்தார். அதுதான் ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு இது, முழுமையான ஒரு மனமாற்றம். ஆனா நம்முடைய பல பேர் மனமாறும்னு சொல்லுவோம். எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய டிசிஷன் எடுப்பாங்க. 1ஆம் தேதி ஜனவரி 1 ஆனோன்னு இந்த வருஷம் ஃபுல்லா நான் இதை செய்யணும், நான் இதை பண்ணணும், நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் தேதி ஆனோன்னு எடுத்த டிசிஷன் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. எடுத்த டிசிஷன் எங்க போச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடவுள் ஒரு முழுமையான மனமாற்றத்திற்காக அந்த மக்களை அழைத்தார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற அந்த நேரத்தில் அவர் சொல்வதும் அதேதான். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதற்காகத்தான் மக்களை அழைக்கின்றார், மனமாற்றத்திற்காக. இந்த நற்செய்தி 2 விதமான செய்திகளை கொடுக்கின்றது. ஒன்று அழைப்பு, மற்றொன்று மனமாற்றம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை
மீட்டெடுப்பதற்காக அவருடைய பாவ வாழ்விலிருந்து அவர்களை தூய்மையான ஒரு வாழ்விற்கு அழைத்து செல்வதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். அந்த பணியை அவர் தொடங்குகின்றார். எல்லா மக்களையும் மனமாற்றத்திற்காக அழைக்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அழைப்பு விடுத்து கொண்டு அவர் சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் அங்கு சீடர்களுக்காக காத்திருந்தவரை பார்க்கின்றார். கடலோரமாய் சென்றபோது சீமோனின் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் அவர் காண்கின்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்ன ஆக்குவேன், மனிதர்களை பிடித்தவர் ஆக்குவேன் என்ற ஒரு வார்த்தையானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டவுடன் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே விட்டுவிட்டார்கள். நீங்க சிஸ்டரா வாங்க, நீங்க சாமியாரா வாங்க நாங்க சொன்னோம்னா வந்துடுவீங்களா? இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதை யார் செய்வா? பல கேள்விகள் இருக்கும். ஆனால் கடவுள் அழைத்தவுடன், ஆனா அவங்களுக்கு இவரெல்லாம் மெசியானே தெரியாது. ஒருத்தர் வர்றாரு, காலம் நிறைவேறி விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லிட்டே போறாரு. திடீர்னு இருந்தாலும் கூப்பிடுறாரு, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. ஆனால் அந்த அழைத்தலில் ஒரு உயிரோட்டம் இருந்தது. அந்த ஒரு அழைத்தலிலே ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. அதில் இறைவனுடைய பிரசன்னம் அடங்கி இருந்தது. அதனால்தான் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கிறார்கள். எதையுமே எடுத்துட்டு போகல, அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த வார்த்தையில் உயிரோட்டமும் இறை பிரசன்னமும் அடங்கி இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் அவர்கள் கடவுள் அழைத்தவுடன் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு இவரை பின்தொடர்ந்து செல்லுகின்றார்கள். கடைசியாக அவருடைய நிலைமையெல்லாம் என்னாச்சு? கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறுகிறார்கள். கடவுளோடு 3 ஆண்டுகள் அவர்கள் பணி செய்கிறார்கள். அவர் என்னென்ன செய்கிறார், எப்படி செய்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். அவரோடு உடன் இருக்கிறார்கள், அவரோடு உணவு சாப்பிடுகிறார்கள், அவரோடு உண்டு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்கின்றார்கள். ஆனாலும் பல நேரங்களில் அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் இருந்தார்கள். அவர் படகுல சென்று கொண்டிருந்த போது காற்றடைக்கிறது, புயல் வீசுகிறது. இயேசு அவர்களோடு இருப்பதை மறந்துவிட்டார்கள். ஐயோ, காற்றடிக்கிறதே, புயல் அடிக்கிறதே, நாங்கள் சாக போகிறோமே. அப்பதான் இயேசு என்ன பண்றாரு? ஒரு நல்ல ஒரு தலானியை வச்சு சூப்பரா தூங்கிட்டு இருப்பார். நல்ல ஒரு தூக்கம். இங்க உயிர் போற பயத்துல பீதியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டே இருக்காரு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஆனா அவர்கள் அந்த கடவுளுடைய உடனிருப்பை அப்பவும் கூட உணரல. அதனால்தான் கடவுள் தான் எங்கு சென்றாலும் அவர்களை அழைத்து கொண்டே சென்றார், நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டே இருந்தார். அப்பதான் சொல்வாரு, காற்றையும் கடலையும் அமைதியாயிரு. ஒரே வார்த்தை, இறையாதே அமைதியாருன்னு சொன்ன எல்லாம் அடங்கிருச்சு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு உயிரோட்டம் வருது. இதே போன்று நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்ப்போம். இதெல்லாமே கடவுள் அவளுக்கு கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை, அவளுக்கு நம்பிக்கை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா மனிதனுடைய உள்ளம் பலவீனமானது. அந்த பலவீனத்திலே அவர் எதை கொண்டு வருகிறார்? நம்பிக்கையை ஊட்டுகின்றார். அப்படிதான் கடைசியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு என்ன பண்ணாங்க? உடனே இறங்கிட்டாங்களா அவங்களுடைய வேலையில?
தன்னுடைய பணியை செய்வதற்காக, தனக்கு அடுத்து அந்த பணியை செய்வதற்காக 12 சீடர்களை அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தவுடன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்போதும் கடவுள் அவர்கள் முன்னே தோன்றுகின்றார். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை தேற்றுகின்றார். கடைசியாக தூய ஆவியானவரை அவர்களுக்கு பொழிகின்றார். தான் அழைத்த அந்த சீடர்களுக்கு தூய ஆவியானவரை கொடுத்தவுடன் என்னாச்சு? அப்படியே ஒரு தெம்பு அவர்களுக்கு. எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு சிலர் சண்டை போவாங்க, நின்று சவுண்டு போட்டே இருப்பாங்க. அதே நேரம் கொஞ்சம் குடிச்சிருந்தானா கண்ணு முன்னு தெரியாது, அடு ஒரு தெம்பு வந்தது மாதிரி ஒரு சண்டை போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஸ்பிரிட். அந்த மாதிரி அதே போன்றுதான் இயேசு அவர்களுக்கு தூய ஆவியை கொடுத்தவுடன் அதை அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்படியே ஒரு புது தெம்பு பெற்றவர்களாக அவர்கள் அங்கே செல்லுகின்றார்கள். மக்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள். பலவிதமான மக்கள், பல மொழிகளை பேசுகின்றவர்கள் அங்கே இருக்கின்ற போது அங்கே சென்று அவர்கள் நடுவிலே சாட்சியாக, கிறிஸ்துவின் சாட்சியாக அங்கே நின்று அவளுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் இவர்களுக்கு வந்தது? இவர்கள் எவ்வாறு நம்முடைய மொழிகளை பேசுகிறார்கள் என்றெல்லாம் பல எண்ணங்கள் இருந்தாலும் எல்லாம் கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட மக்களை ஒருபோதும் அவர் கைவிட்டது. அதனால்தான் பார்வோனின் அடிமை தளத்தில் இந்த இஸ்ராயல் மக்களை அவர் அழைத்து வந்த போதும் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் பல நேரங்களில் கடவுளுக்கு எதிராக இருந்தாலும் அவர்களை மாற்றி கடைசியாக பாலும் தேனும் வழிந்தோடும் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். தான் தேர்ந்து கொண்ட மக்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவருடைய அழைத்தலை பெற்றுக்கொண்ட நீங்களும் நாங்களும் கடவுளால் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆகவே நாம் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைப்போம். நீங்கள் குடும்ப வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் எந்த வாழ்விற்காக? இறை அழைத்தல் வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லோருக்குமே அழைத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைத்தலை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு அந்த அழைத்தலுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். குடும்ப வாழ்விலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க வேண்டும். விட்டுக் கொடுத்தல், சமாதானம் இவற்றை கொண்டு நீங்கள் அணி செய்கின்ற போது அந்த அழைத்தலிலே நீங்கள் முழுமையாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் நல்ல ஒரு குடும்ப வாழ்வை. ஆகவே நாம் அனைவரும் அழைப்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இத்திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.